நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோவில் 108 வைண திவ்ய திருத்தலங்களில் ஒன்றாகும். இக்கோவிலில் நேற்று மாலை வானமாமலை பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருவாஞ்சனம் சிறப்பு பூஜை நடந்தது. பின்பு இரவு உற்சவ சுவாமியும் தாயாருக்கு வீதி உலா வந்து தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். பின்னர் தெப்பத்தில் சுவாமியும் தாயாரும் 11 வளையம் சுற்றி வந்தனர். இதனை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருநாங்கூர் கிராமத்தில் ஸ்ரீ நாராயண பெருமாள், குடமட கூத்தர், செம்பொன்னரங்கர் பள்ளி கொண்டைய பெருமாள் உள்ளிட்ட 11 திவ்ய தேச கோவில்கள் அமைந்துள்ளன. இங்கு ஆண்டுதோறும் தை அமாவாசை மறுநாள் பிரசித்தி பெற்ற 11 தங்க கருட சேவை உற்சவம் நடைபெறும். இவ்வாண்டு 130ஆம் ஆண்டு தங்க கருட சேவை உற்சவம் நடைபெறுவதை முன்னிட்டு திருநாங்கூர் மணிமாடம் கோவிலில் எழுந்தருளி சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. இரவு 1 மணிக்கு மணிமாட கோவில் கோபுர வாயிலில் மணிவாள மாமுனிகளும் சம்ச வாகனத்தில் குமுதவள்ளி தாயாருடன் திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளினார். தொடர்ந்து 11 பெருமாள்களுக்கும் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா காட்சி நடைபெற்றது. தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசித்தனர். மயிலாடுதுறையில் இருந்து புறப்படும் கோயம்புத்தூர், மைசூர் ரயில்களை சிதம்பரம் வரை நீட்டிக்க வேண்டும், முக்கிய 3 ரயில்கள் சிதம்பரத்தில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிதம்பரத்தில் வருகிற 14ஆம் தேதி சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அரங்கத்தமிழ் ஒளி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கூடிய விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் பொள்ளாச்சியில் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. திமுகவை சேர்ந்த தலைமை கழகத்தின் பேச்சாளர் கோவிந்தன் என்பவர் குடுகுடுப்புக்காரை போர் வேடம் அணிந்து கையில் உடுக்கையோடு பொள்ளாச்சி நகர் பகுதி வீதிகளில் பொதுமக்களிடையே வாக்குகளை சேகரித்து வருகிறார். மேலும் இந்த பிரச்சாரத்தின் போது திமுக அரசு மக்களுக்கு கொண்டு வந்த பல நன்மைகளை விளக்கி பேசினார். தொடர்ந்து இந்த பிரச்சாரமானது 3 மண்டலமாக பிரிந்து மாவட்டம் வாரியாக சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளதாக திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் கோவிந்தன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மாக்கினாம்பட்டியில் செயலாளர் இளஞ்செழியன் தலைமையில் திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் முன்னாள் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். அப்போது உடுமலை சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 19,000 முதியோர் உதவித்தொகை கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது திமுக அரசு அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தையும் நிறுத்திவிட்டது என்று கடுமையாக சாடினார். செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு புதிய ஆட்சியராக பொறுப்பேற்ற அருண்ராஜ் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் பொது மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மருத்துவமனை கட்டிடத்தில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட சிகிச்சை பிரிவுகளை ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மருத்துவமனையில் அடிக்கடி பழுதாகக்கூடிய மின்தூக்கியில் 3வது தளம் வரை சென்று மின்தூக்கியின் தரம் குறித்தும் நோயாளிகளுக்கு அளித்து வரும் சிகிச்சை குறித்தும் மருத்துவமனை முதல்வர் மற்றும் மூத்த மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ரங்கசமுத்திரம் நேருஜி காலனியைச் சேர்ந்த செல்வம் என்பவரது மனைவி மகாலட்சுமி. இவர் ஆசாரிப்பட்டி கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் இவர் கடந்த 1ஆம் தேதி ஆசாரிப்பட்டியில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு பணிக்கு செல்லும் போது சாலை விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று காலை சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மகாலட்சுமியின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்குவது அவரது கணவர் செல்வம் மற்றும் அவர்களது 2 மகன்கள் மருத்துவர்களிடம் தெரிவித்தனர். இதனை அடுத்து மூளைச்சாவு அடைந்த மகாலட்சுமியின் உடல் உறுப்புகள் தமிழ்நாட்டின் பல்வேறு மருத்துவமனைகளில் உடல் உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக காத்திருப்பவர்களுக்கு தானமாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் மகாலட்சுமியின் உடலுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா, ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கரமம்குடி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் வசூலிக்கும் தொகையை ரத்து செய்ய கோரி தமிழ் மாநில காங்கிரஸ் விவசாய அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. துவார் பேருந்து நிலையம் அருகே மாநில தலைவர் துவார் ரங்கராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் பலர் பங்கேற்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் காவேரி குண்டாறு திட்டத்திற்கு போதிய நிதியை ஒதுக்கி விரைந்து முடித்திட கோரியும் தேர்தல் வாக்குறுதி 57 கூறியபடி தனியொரு விவசாயி பாதிக்கப்படைந்தால் இழப்பீடு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்கள் எழுப்பினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நங்கவரம் பேரூராட்சி விநாயகபுரத்தில் இருந்து தெற்குப்பட்டி வரை கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு புதிதாக கழிவுநீர் வடிகால் கட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் நங்கவரம் பேரூராட்சி சமுதாயக்கூடம் அருகே பாதியக்காவல் காடு செல்லும் சாலையின் குறுக்கே வரும் கழிவுநீர் வடிகால் வாய்க்காலில் சிறு பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த சிறு பாலம் கட்டப்பட்டுள்ள 2 மாத காலத்திற்குள் அதிலிருந்த கான்கிரீட் தளத்தில் திடீரென கலவை கற்கள் பெயர்ந்து விழுந்து பள்ளம் ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி பொதுமக்கள் தரமற்ற முறையில் சிறு பாலத்தை கட்டிய ஒப்பந்ததாரர் மீது மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சிறு பாலத்தினை தரமான முறையில் விரைந்து கட்டித்தர வேண்டும் எனவும் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள காவேரிப்பட்டினத்தில் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டினை கண்டித்து தென்னை விவசாயிகள் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் சின்னசாமி, வட்டத் தலைவர் ராஜா ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் செல்வரசு, மாநில குழு உறுப்பினர் லெனின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆதார் இணைப்புடன் கூடிய பரிவர்த்தனைகளை முறையாக திரும்ப பெற வேண்டும், ஊரக வேலை திட்டத்தை சிதைக்காமல் ஆண்டிற்கு 200 நாள் வேலை வழங்கி தினக்கூலியாக ரூபாய் 600 வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.